30 லட்சம் இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி பயன்படுத்தினாரோ, அதே போல இந்த காலை வேளையிலே தேவன் உங்களையும் ஒரு அற்புதமான ஆளாக மாற்றுவார், அநேகரை ரட்சிக்கும்படியாய். சத்தம் போட்டு சொல்லுங்க, தேவன் இப்பவும் என் கூட பேசிக்கொண்டிருக்கிறார். தேவன் என்னையும் மோசேயை போல அநேகரை ரட்சிப்படையும்படியாக, அநேகரை மீட்கும்படியாக, என்னையும் ஒரு அற்புத படைப்பாக மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன், நம்ம திக்குவாயா இருக்கலாங்க. நிறைய பேர் சாக்கு சொல்றது இதுதான், எங்களுக்கு பேச இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாலே எங்களுக்கு பேச தெரியாதும்பாங்க. இப்போதான் என்ன நம்பணும்னா, தேவன் என் கூட, நான் பேச வேண்டியதை எனக்கு அவர், நான் பேச வேண்டியதை என் வாயோடு இருந்து அவரே எனக்கு பேச வைப்பார், என்னை பேச வைப்பார். இதெல்லாம் நம்பணும், இதை விசுவாசிக்கணும். நான் சொல்கிறேன், மோசே முதல்ல ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தார்னா, தாழ்வு மனப்பான்மை உள்ள ஆள், பயந்த ஆள், கோழையான ஆள், யாரும் நம்ப மாட்டாங்கன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள ஆள். அப்படிப்பட்ட ஆளை தேவன் பேசி 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 ஒரு அற்புதமான ஆளாக 30 லட்சம் இஸ்ரவேலர்களை மீட்கும்படியான ஒரு தலைவனாக மாற்றிவிட்டார்.